விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அரசியல் செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் சற்று முன்னர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள கொரோனாவில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவர் இருந்தபோது அவர் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் இந்த கொலைக்கு காரணமாக அமைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். டான் பிரியசாத் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதனை தொடர்ந்து சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை டான் பிரியசாத் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் துப்பாக்கிச்சூடு யாரால் நடாத்தப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை டான் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்படும் போது அவர் தன்னுடைய வீட்டிற்குள் இருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை அரசியல் செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் இதற்கு முன்பும் பல சர்ச்சைகளுக்குள்ளாகியிருந்தார். ஏற்கனவே அவர் மீது நீதிமன்ற செயற்பாடுகளில் பல்வேறு விதமான வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலை சம்பவமும் இடம்பெற்றுள்ளமை முக்கிய விடயமாக கருதப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை டான் பிரியசாத் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை ஆதரித்து தன்னுடைய செயற்பாட்டு பணிகளையும் முன்னெடுத்திருந்தார் என்பது மிக முக்கியமானது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆஜராகியிருந்த நிலையில் அவருக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகளும் பதிவாகியிருந்தன. அண்மை காலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான பல சர்ச்சைக்கான கருத்துக்களை பதிவிட்டு அவர் சற்றே அரசியல் ரீதியாக சற்றே நோட்டமிடப்பட்ட ஒருவராக கருதப்பட்டிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை டான் பிரியசாத் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு சந்தர்ப்பங்களில் கருத்துக்களை முன்வைத்த காரணத்தினால் முஸ்லிம்களின் அபகீர்த்திகளுக்குள்ளாகியிருந்த நிலையில் அவருக்கு எதிரான பல்வேறு முறைப்பாடுகள் வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது டான் பிரியசாத் அவரது குடும்பத்தாரோடு கொலனாவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் இருந்தார் என்பது போலீசார் உறுதிப்படுத்திய தகவலாகும். இதேவேளை டான் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சையில் பலனின்றி உயிரிழந்ததுடன் அவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தாங்கள் முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் இந்த தகவல்களை தெரிவித்தனர். இதேவேளை குறித்த பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் இடம்பெற்ற சூழலில் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை டான் பிரியசாத் சம்பவத்தின் போது பலத்த துப்பாக்கிச் சூட்டுகளுக்கு இலக்காகி இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அவர் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் மற்றும் அதனை யார் செய்தார்கள் என்பது தொடர்பில் இதுவரை மேலதிக தகவல்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் அது தொடர்பில் அடுத்த கட்ட விசாரணைகளின் பிறகு பதில் அளிக்க முடியும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. தொடர்ந்து இந்த அன்பான நேயர்களே.